ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஜானர் திரைப்படம். இந்த திரைப்படம் பொங்கலுக்கே வர வேண்டியது வரல. படத்துக்கு சென்சார் கிடைக்கல. பல முயற்சிகள் பண்ணாங்க. நீதிமன்றத்தை நாடி போனாங்க. ஒன்றும் நடக்கல. அதுக்கடுத்து மீண்டும் இங்கே வந்து ரிலீசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்புனாங்க. அவனும் படம் பார்ப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ ஃபைனலா ஏப்ரல் மீன் மார்ச் 17ஆம் தேதி படத்தை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எந்த ஒரு அப்டேட்டும் வரல. படத்தை பார்த்தானுங்களா இல்லையா, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிஞ்ச அளவுல. ஸோ அதுக்கடுத்து படத்தை பார்த்துட்டாங்க. அதாவது மார்ச் 17 படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க படம் பார்க்கல. அதாவது ஈவினிங் 6 மணி வரைக்கும் படத்தரப்புல வெயிட் பண்ணாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. நாங்க ரெடி ஆயிட்டோம், படத்தை போட்டு காட்டுங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. என்னடா இது 2 விதமான தகவல் வருது. உங்க படம் பார்த்தாங்களா பார்க்கலையா ஒன்றும் புரியல. ஸோ அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் அவங்க படம் பார்த்துட்டாங்க. பட் படத்துல வந்து பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. சில பல விஷயங்களை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால அது மாத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது எப்படி ஏத்துக்கிட்டு படத்தரப்புல சென்சார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனா சென்சார் வந்து ஒரு வாரத்துல இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த படத்தை வந்து நாங்க வந்து இப்போ தேர்தல் கமிஷன் அங்க ஏதோ டீம் இருக்காமா, அந்த டீமுக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி அங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. என்னடா இது, ஒரு படத்தை பத்தி ஒரு தகவல் இருந்தா பரவாயில்ல, 1000 தகவல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆனா ஃபைனலா நம்ம படத்துக்கு இன்னும் ஒரு வாரத்துல சர்டிஃபிகேட் கிடைக்க போகுது. ஸோ சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் படம் வந்து மே மாசம் தான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்போ வந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நம்ம படம் பண்ணோம். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜனநாயகன் திரைப்படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ணாங்க. பட் ஆனால் நடக்காம போயிடுச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த படத்துடைய ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா வரப்போறதுனால இந்த படம் அதுக்கு நல்லா இருக்காம போக போறது இல்லை. பட் ஆனால் இந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம டிவிகே கட்சி கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. பட் ஆனால் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரப்போகுது. இப்போதைக்கு நம்ம தாவேகா கட்சியை தலைவரை வெற்றி பெற வைக்கிறதுக்கான வேலை பார்ப்போம். வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படத்தை பார்ப்போம். கண்டிப்பா படம் தாறுமாறா தக்காளி சோறா வந்து சேரப்போகுது. நீங்க இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.